வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பரபரப்பான பெரிய நகரத்தில் ஒரு பெரிய ஹோட்டல். அந்த ஹோட்டலில் என்ன பழக்கம்னா, நீங்கள் போய் உட்கார்ந்த உடனே என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ அதைத்தான் செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கு அப்புறம் தான் செஞ்சு கொடுப்பாங்க. அதனால் எல்லாமே சூடாகவும் சுவையாகவும் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை அங்கே இருக்கு. ஆனால் சீக்கிரம் செஞ்சு கொடுத்துருவாங்க. அங்கே ஒருத்தர் போகிறார். சார், உங்களுக்கு என்ன வேணும்? தோசை வகையெல்லாம் வச்சுருக்கீங்களா? இருக்கு சார், ஒரு 82 வகை இருக்கு தோசையில். உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்க. எனக்கு பயணத்தோசை வேணும் அப்படிங்கிறார். என்னது பயணத்தோசையா? சப்ளையருடைய முகத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ குழப்பமாக இருக்கு. அவங்க 82 பேர் வச்சுருக்காங்க அதுக்கு. ஆனால் எல்லாமே அந்த ஒரு கரண்டி மாவு தான். அது விலை ஜாஸ்தி தான். அதெல்லாம் வேற விஷயம். அதை நம்ம வேறு இடத்துல பார்ப்போம். இங்கே அந்த வந்தவர் கேட்ட பயணத்தோசை அப்படிங்கிற வார்த்தை காதில் விழுந்த உடனே அந்த சர்வருக்கு சப்த நாடியும் அடங்கிடுச்சு. ஒன்றுமே புரியல. கொஞ்சம் இருங்க சார் அப்படின்ட்டு வேகமாக போகிறார். அந்த கல்லாவிட்ட போகிறாரு. அங்கே முதலாளியோ யாரோ மேனேஜரோ அங்கே உட்காந்துருக்காங்க, கேஷியர். சார், இந்த மாதிரி பயணத்தோசைன்னு ஒருத்தர் கேட்குறார் சார். என்னது பயணத்தோசையா? யார் கேட்டது? நமக்குன்னே இந்த மாதிரி ஆளுங்க வருவாங்களா? நம்ம என்ன செய்யறது, எப்படி செய்யறதுன்னு தெரியலையே. அந்த மாதிரி ஒரு ஐட்டமே நம்ம மெனுவில் இல்லையே அப்படின்னு இவங்க 2 பேரும் கூடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் என்ன தெரியுங்களா, அந்த ஹோட்டலில் இருக்கிற எல்லோருமே அந்த இடத்துல கூடிட்டாங்க. கூடி குசு குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. பயணத்தோசை, அது என்ன பயணத்தோசை, அது என்ன உனக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா? இப்படி எல்லாரும் பேசிட்டு வரும்போது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்த ஒருத்தர் இருக்கார். அவர் திருநெல்வேலிக்காரர் போல. சார், இது நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஐயா சாமி, நீ நல்லா இருப்ப வான்னு சொல்லி அவரை முன்னாடி கூப்பிட்டு என்ன விவரம் சொல்லு அப்படின்னு இருக்காரு. அப்ப அவர் சொன்னார், குற்றாலத்தில் ரசிகமணி TK பாங்க, TK சிதம்பரநாத முதலியார். அவருக்கு ஏன் ரசிகமணின்னு பேர் வந்ததுன்னா, ஒரு 2 லைன் யாராவது எழுதினா கூட அதை நுணுக்கமாக கவனிச்சு அதை ரசித்து ருசித்து புசிச்சு அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லுவாராம். அருமையாக இருந்தது, அப்படி இருந்தது, இப்படி இருந்ததுன்னு. எதை எழுதி எதை கொடுத்தாலும் எதை படித்தாலும் ரசனையோடு படிப்பார். ஏன்னா அந்த ரசனை இருக்கவங்களால தான் அந்த பொருளாக்கத்தையும் அதனுடைய உட்கருத்தையும் நல்லா தாராளமாக உள்வாங்க முடியும். அவருக்கு ரசிகமணின்னு பட்டமே கொடுத்துருக்காங்க. அவங்க வீட்டுக்கு இந்த எல்லா தமிழ் அறிஞர்களும் தமிழ் ஆர்வலர்கள் போய் அவர் கூட மணிக்கணக்காக பேசிட்டு இருப்பாங்க. அவர் கூட பேசிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, தமிழ்லேயே ஒரு பெரிய அருவி இருக்குமா, தமிழ்லேயே ஒரு பெரிய கடல் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுமா. அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு மற்றும் கருத்துக்கள் எல்லாம் ஆழமாகவும் அகலமாகவும் நீளமாகவும் நல்லாவும் இருக்குமா. அப்போ அவங்க வீட்டில் வந்தவங்கள அவ்வளோ நல்லா கவனிப்பாங்களாம். இவங்க ஊருக்கு புறப்படுற சமயத்தில் அவங்க வழியில் சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஹோட்டலில் போய் கஷ்டப்பட வேண்டாம், உடம்புக்கு ஒத்துக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்சல் தோசை சுட்டு கொடுப்பாங்களாம். அதுக்கு பேர் தான் பயணத்தோசை அப்படின்னு அவர் முடிகிறார். அது எப்படியா இருக்கும் பயணத்தோசை? ஊத்தப்பம் தெரியுமா உங்களுக்கு? என்னையா கேள்வி, ஊத்தப்பம் தெரியாதா? நம்ம ஹோட்டலில் ஊத்தப்பம் இருக்கே, அதில் தான் நவரத்ன ஊத்தப்பம்லாம் வச்சிருக்கமே. அந்த ஊத்தப்பம் மாதிரியும் இருக்கக்கூடாது, சாதா தோசை மாதிரியும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கனமாக இருக்கணும். அந்த தோசை மிருதுவாகவும் இருக்கணும். அது ஒரு டெக்னிக்கோடு சுட்டால் அந்த மாதிரி தோசை சுடலாம். ஒரு 4-5 தோசை சாப்பிடக்கூடிய ஒரு ஆளுக்கு 2 தோசை இருந்தால் போதும். அந்த தோசையை சுட்டு அதை அடுப்பில் இருந்து இறக்கிறதுக்கு முன்னாடியே லேசாக இட்லி பொடி இருக்குது பார்த்தீங்களா? சாதாரண இட்லி பொடி இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி 10 ரூபாய்க்கு பாக்கெட்டில் வாங்குற மாதிரி இல்லை. வீட்டில் அவங்களா சொந்தமாக தயார் பண்ண இட்லி பொடியை பூரா தூவி, அருமையான நல்லெண்ணெய், அந்த காலத்தில் அது இப்போ கிடைக்காது, அந்த நல்லெண்ணெயை லேசாக ஊற்றி அப்படியே ஒரு பதமாக கொடுப்பாங்க. தோசை பார்த்தீங்கன்னா பார்க்க அப்படி நல்லா இருக்கும். இப்படி 2 தோசையை எடுத்து ஒரு பேக்கெட் போட்டு எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அத்தனை பேக்கெட் போட்டு கொடுத்துருவாங்க. ஆளுக்கு 2 தோசை. அவர் சொல்கிற மாதிரி பக்குவமாக சுட்டு இருக்கிற மிளகாப்பொடியை வச்சு எண்ணெயை ஊற்றி அவர்கிட்ட கொண்டு போய் வச்சாங்களாம். அவர் சாப்பிட்டுட்டு, சூப்பராக இருக்குங்க, இந்த ஹோட்டலில் இது உண்டா, உங்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொன்னாரே முதல்ல, தெரியாதுதாங்க, இப்போ தெரிஞ்சுக்கிட்டோங்க அப்படிங்கிற. சரி, இது உனக்கு எப்படி தெரியும் அப்படி தானே கேட்க போறீங்க.
நான் அவங்க வீட்டுக்கு போகல, அந்த பயண தோசையை நான் வாங்கிட்டு வரல. ஆனால் நமது நண்பரும் கவிஞருமான மரபின் மைந்தன் முத்தையா இருக்கார் பாருங்க, இவர் ஒரு மீட்டிங்கில் சொன்னார். அது அவ்வளோ ஸ்லாகிச்சு சொன்னார். பயணத்தோசைன்னு அவர் சொல்லும்போதே நமக்கு நாக்கில் எச்சி ஊறுதுங்க. இதாங்க அந்த பயணத்தோசையோடைய பயணம். சரிங்களா? இதான் இன்னைக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், கோத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.